வணக்கம். இந்த எஸ்ஆர்எம் பிரைம் ஹாஸ்பிட்டல் மூலமாக உடல் நலத்தையே ரொம்ப முக்கியம் குடல் நலம் தான். அதனால இந்த குடல் நலத்திற்காக இந்த லிவருக்காக ஈதல் இசைப்பட வாழ்தல்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. இங்க என்ன சொல்றாங்கன்னா ஈரல் இசைப்பட வாழ்தல்னு. முதல்ல ஈரலை கவனிக்கணும், அப்போதான் இசைப்பட வாழ முடியும்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல அப்புறம் பயணியரா தமிழ்நாட்டிலேயே இதுதான் முதல் முறையாக இப்படி துவங்கப்பட்டிருக்க இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும். நன்றி. இப்போதைக்கு டிசீஸ் மேனேஜ் பண்ற மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் ப்ராசஸ்ல இப்போ லைசன்சிங் அதெல்லாம் அக்வயர் பண்ணிட்டு ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றது தான் பிளான். டெஃபினெட்லி. நான் ஏற்கனவே இது நிறைய தடவை மிஸ்டர் விஜயோடைய வரவை பத்தி பேசியிருக்கேன். பொதுவாக யார் அரசியலுக்கு வந்தாலும் அவங்களை திறந்த மனதோடு வரவேற்கணுங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே, அது நம்ம தமிழக முதல்வர் உட்பட. சமீபத்தில் தமிழக முதல்வர் சட்டசபையில் பேசும்போது நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அழகா, நயனார் நாகேந்திரன் என்னதான் எதிர்பக்கத்தில் இருந்தால் கூட அவர் சிரிச்ச முகத்தோடவே இருப்பார், வெளிநடப்பு புலம்போது கூட அவர் சிரிச்ச முகத்தோடவே இருப்பாருன்ட்டு கலகலப்பா ரொம்ப சந்தோஷமா, அப்படிதான் அரசியல், அப்படிதான் ஒரு மாண்பு இருக்கு. அந்த வகையில அரசியலுக்கு யார் வந்தாலும் வரவேற்கணுங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணத்துல விஜய் அவர்களையும் வரவேற்கிறேன். அஜித் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துட்டாங்க. அந்த பேட்டியில என்ன சொல்லிருக்காங்கன்னா, முதல் நாள் முதல் காட்சியை வரவேற்க வேண்டாம் மீடியாலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த பேட்டியில நிறைய, இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்டிஸ்டோட சேலரியே, அதாவது அவங்க எந்த ஸ்டார்டம்ல இருக்காங்கன்றதே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது. அவர் எப்பவுமே வேற ஒரு உயரத்தில் இருக்காரு, வேற ஒரு பார்வையில் இருக்காரு. அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப உடன்பாடான ஒரு விஷயம், இப்போ அந்த இன்டர்வியூல என்ன இருந்ததுன்னா, என்கிட்ட வேற ஒரு இன்டர்வியூல அந்த தொகுப்பாளர் கேட்டாரு, இந்த 4.5 வருஷம் திமுக ஆட்சியை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன், ஒரு 5 வருஷம் ஒருத்தருக்கு நம்ம லைசன்ஸ் கொடுத்துட்றோம், அது ஓட்டு மூலமா அவங்கள தேர்ந்தெடுத்துறோம், அவங்களுக்கு ஒரு முழுமையான 5 வருஷத்தை நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன பண்றோம்னா 2.5 வருஷத்துலயே நம்ம அவங்கள விமர்சிச்சு அடுத்து யாருன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சோம், அது அவங்களுக்கும் டென்ஷனா இருக்குன்னு. இதே மாதிரி ஒரு கருத்தை திரு அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் 5 வருஷம் நம்ம கொடுத்துட்டோம்னா 5 வருஷம் முழுமையா அவங்க அதை ஆட்சி புரிஞ்சாதான் அது சரியான ஒரு விஷயம். அதுல நமக்கு உடன்பாடு இல்லை, நமக்கு கோபம் இருக்குன்னா மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வரப்போது அதுல ஓட்டு போடும்போது நம்மளுடைய கோபத்தையோ அல்லது நம்மளுடைய அன்பையோ அதில் காட்டிக்கலாம். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொல்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, தியேட்டர் சீட்டை கிழிக்கிறது, அபிஷேகன்ற பேர்ல இதெல்லாம் இந்த ஸ்டாம்பீட்டுக்கு அப்புறமேல அந்த மாதிரியான மறுபடியும் தொடர வேணாங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றது. அப்புறம் எல்லா பார்வைக்கும் ஒரு மரியாதை இருக்கு, ஒரு மிஸ்டர் அஜித் சொல்றதுக்கும் ஒரு மரியாதை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதை இருக்கு. அதனால அது அவருடைய பார்வை. கரூர் சம்பவம் ஒருத்தர் மட்டும் காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி அதுதான் சொல்றாரு அவர். மிஸ்டர் விஜய் மட்டும் பொறுப்பெடுத்துக்க முடியாது, எல்லாரும் பொறுப்பெடுத்துக்கணுங்கிறது அப்படியே நம்ம அர்த்தப்படுத்திக்கலாம். அதனால அதுக்குள்ள இருக்கிற ஒரு குதர்க்கமான அல்லது அதுக்குள்ள உள்ளர்த்தமா இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு மறுபடியும் நம்ம அதை ஒரு அரசியல் ஆக்காம, அந்த 41 உயிர்கள் நமக்கு திரும்பி கிடைக்காது, அது எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அதனால மறுபடியும் அப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் பொறுப்போட இருக்கணுங்கிறது அந்த பதில நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அதுதான் வேற ஒரு இடத்துல என்ன கேள்வி கேட்கும்போது நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, நம்ம பாட்டில் வேஷ்டி எடுத்து கட்டிக்கிட்டு நேரா அங்க போய் அப்படிலாம் நம்ம வீராவேசமா யோசிக்கிறோமே தவிர, பட் பிராக்டிக்கலா பண்றதுங்கிறது அது முடியுமா, மறுபடியும் அது ஒரு ஸ்டாம்பேட்டுக்கு காரணமா இருந்துருங்கிறதுக்காக. அதே மாதிரி இப்போ அவர் மறுபடியும் அங்க அனுதாபம் தெரிவிக்கணும்னு போனா கூட கூட்டம் வர்றது அப்படி இருக்காது. அதனால இதுதான் சரி, அது தப்புன்ற ஒரு விஷயம் இல்லை, அவருக்கு அது சரின்னு படுது, அவர் அதை பண்றாரு, அதனால அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க, அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது. எனக்கு அந்த மாதிரி ஒரு அவசியம் இல்லை. ஸோ அதனால நம்ம சந்திச்சோம்னா டெஃபரெண்டா மகிழ்ச்சி தானே. இல்லை, எனக்கு அந்த மாதிரி சந்திக்கிறதுக்கான ஒரு விஷயமும் இல்லை, அது சந்திக்கும் போது தான் சொல்ல முடியும். சந்திச்சா நான் அவர்கிட்டே சொல்லிடுவேன். ரொம்ப நல்ல கேள்வி. எப்பவுமே இந்த மாதிரி கேள்விகளுக்கு நடுவில் இப்படி ஒரு கேள்வி வரதே ரொம்ப பெரிய விஷயம். அதை ஆரம்பிச்சு வச்ச திரு சிவா அவர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். 1989 ஏப்ரல் 13 நான் ரோட்ல ஒரு நடவாசியா இருந்தேன். ஏப்ரல் 15 அதே மாசத்துல
நான் காரில் போயிட்டு இருந்தேன். இடையில ஒரே ஒரு நாள் ஏப்ரல் 14 என்னுடைய புதிய பாதை வெளியான நாள். அந்த ஒரு நாளில் திடீர்னு இந்த சமூகத்தின் மூலமாக எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை. இன்னைக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் இருந்து, நான் வர கார்ல இருந்து எல்லாமே இந்த சமூகம் தான் எனக்கு கொடுத்தது. அப்பா அம்மா வந்து எனக்கு படிப்பை கொடுத்தாங்க. பட் இந்த சமூகம் எனக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்கு. அப்பா அம்மாவுக்கு செய்கிற மாதிரி இந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும்னு துவங்கப்பட்டது தான் அந்த பார்த்திபன் மனிதநேய மன்றம். அதில் என்னுடைய வருமானத்தில் மேக்ஸிமம் எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ நான் அதில் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் நிறைய கோடிகளை பார்த்துட்டேன். பணம் தான் வாழ்க்கையோட, பணத்தை விட பெரிய விஷயம் வந்து உலகத்தில் நிறைய இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் பணத்தால் தான் வாங்க முடியும். அப்படிப்பட்ட இந்த பணமயமான இந்த உலகத்தில் மனிதநேயங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால அந்த மனிதநேயத்தை வளர்க்கறதுக்கான ஒரு விஷயம் தான் பார்த்திபன் மனிதநேயம் மன்றம். நான் ரொம்ப கர்வமான ஒரு மனிதன் எப்படி சொல்வேன்னா, அந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். பண்றதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னும் நான் நிறைய சினிமா நடிச்சு நிறைய பணம் வந்து அதன் மூலமா இன்னும் நான் நல்ல மனிதனா இருக்கிறதுக்கு விரும்புறேன். சார், தமிழுக்கு எப்பவுமே நீங்க முக்கியம் கொடுப்பீங்க. இப்போ வர படங்கள்லாம் எப்படி? தமிழ் படங்கள் தானே தலைப்பா சொல்றீங்களா? அது வந்து காலத்துக்கு மாறிக்கிட்டே இருக்குங்க. நம்ம வந்து இப்போ டியூடுன்னு ஒரு படம் வந்திருக்கு, அது சம்பந்தமான நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கு. ஆனா இது காலத்தோட மாற்றம், அது நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால எல்லாத்தையும் வரவேற்கணும், அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் இருக்கும்போது, தமிழ் தான் என்னுடைய குழப்பா இருக்கும்போது, தமிழை நான் அழகா பேசுறதும் தமிழை வளர்க்கறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம செய்யறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அது என்னுடைய பார்வை. பார்த்தேன் நல்லா இருக்கும். ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகும். நன்றி. டெஃபினட்டாக இப்போ கூட நான் ஒரு ரீல் பார்த்தேன். ஒரு 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 நடுவயது அம்மா, ஒரு அம்மா, அந்த அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க கையில வந்து கஞ்சா இருக்கு. உங்களுக்கு எங்க கிடைச்சதுன்னு கேட்குறாங்க. அவங்க தடுமாறுறாங்க. ஸோ இந்த போதை பழக்கம் வந்து சமூகத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. டெஃபினட்டா அதை மீள்றதுக்கு நம்ம எல்லாம் மீடியாலாம் உட்பட சேர்ந்து நம்ம ஏதாவது நல்ல விஷயம் செய்யணும். நன்றி. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நான் வந்து மிஸ்டர் பவன் கல்யாணோட ஒரு தெலுங்கு படம் நடிச்சிருக்கேன். பகத் உஸ்தாத்னு ஒரு படம், மலையாளத்தில் ஒரு படம், கன்னடத்தில் ஒரு படம் நடிச்சிருக்கேன். நான் டைரக்ட் பண்ற படம் நான் தான் சிஎம் 26 ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நான் ஒன்று துவங்கி இருக்கேன். அது ரிலீஸ் பண்ணா ஏப்ரலுக்குள்ள ரிலீஸ் பண்ணும், இந்த எலெக்ஷனுக்குள்ள. அதுக்கான அந்த அவசரகதியான ஒரு போராட்டம் இருக்கு. இன்னும் ஒரு 4-5 படங்கள் இருக்கு. அதுல குறிப்பான படம் வந்து என்னுடைய புதிய பாதை படத்தை மறுபடியும் நானே, வழக்கமா பில்லான ஒரு படத்தை வந்து முதல்ல ரஜினி சார் நடிப்பாரு, அதுக்கப்புறம் மிஸ்டர் அஜித் நடிப்பாரு. அப்படி இல்லாம புதிய பாதை 89ல வந்த படத்தை மறுபடியும் நானே நடிச்சு அந்த படத்தை தயாரிக்க போறேன். அது வந்து கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். அது ஒரு பெரிய பொருட்செலவுல இருக்கிற ஒரு படம். சமீபத்துல மோகினி ஒரு இன்டர்வியூல சொல்லும்போது, பார்த்திபனுடைய புத்திசாலித்தனத்துக்கு அவர் போய் அடைய வேண்டிய இடத்த போய் அடையல அப்படின்னு, ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆயிருக்க வேண்டியவர் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப எமோஷனலா இருந்தது. பட் இதுதான் நம்மளுடைய பாதை, நம்மளா வகுத்துக்கிட்டதான். இப்போ நான் வந்து ஹவுஸ்ஃபுல் மாதிரி படங்கள் செஞ்சு தேசிய விருது வாங்குறதும், குடைக்குள் மழை மாதிரி படங்கள், ஒத்த செருப்பு மாதிரி படங்கள் பண்றதும் நான் விரும்பி செஞ்சதான். நான் விரும்பி செஞ்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு. ஆனா இனிமே நான் செய்ய போறதெல்லாம் மக்கள் விரும்புற மாதிரியான கமர்ஷியல் படங்கள் செய்ய போறேன் அடுத்து. ஸோ அது வயசு இளமையா இருக்கும் போதே அதெல்லாம் செஞ்சிடலான்னு ஆசைப்படுறேன். என்னங்க? ஆமா. இல்ல, எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஒன்று பிபி இருக்கு, இன்னொன்று ஃபேட்டி லிவர் இருக்கு. அதை தவிர சுகர் கிடையாது. இப்போ நான் காஃபி சாப்பிடும்போது நிறைய சுகர் போட்டு சாப்பிட்டேன். ஏன்னா சுகர் இல்லை உடம்புல. ஒரே ஒரு நோய் இருந்ததுனாவே நம்மளுடைய அமைதியெல்லாம் வீணா போயிடும். இப்போ அந்த ஃபேட்டி லிவருங்கிறது எனக்கு வயிற்றுல இல்லை, அது மண்டைக்கு வந்துருது. அது ஏன்டா அது நமக்கு அப்படி இருக்கு? முதல்ல நம்ம அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுங்கிறது இது எல்லா மக்களுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். அதுக்கு சில ஒழுங்கான கட்டுப்பாடான உணவு முறையில இருந்து எல்லாமே தேவைப்படும். அதையும் மீறி நமக்கு அது வரும்போது இப்படிப்பட்ட டாக்டர்ஸ் நமக்கு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபெசிலிட்டியை சரியா பயன்படுத்திக்கணும். சரிங்களா? நன்றி.